மெடிக்கல் காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார். தமிழ்நாட்டில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருக்குன்றாங்க, ப்ரைவேட்ன்றாங்க, ப்ரைவேட்டில் மேனேஜ்மெண்ட்ன்றாங்க, மேனேஜ்மெண்ட் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டின்றாங்க. இதெல்லாம் எத்தனை காலேஜ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசர்வேஷன் உண்டா டீம்டு யூனிவர்சிட்டியில், இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜஸில் உண்டா, இல்லை கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த ரிசர்வேஷன் இருக்குமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு. ஏன்னா நீட் அப்ளிகேஷன் வந்துட்டு +2 எக்ஸாம்ஸ் முடியும் போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சதுமே வந்து நீட்டை வந்து எழுதுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா 11th and 12th வந்து ரெடி பண்ணி படிச்சிருப்பாங்க. சில பேர் +2 முடிச்சுட்டு 1 இயர் ட்ராப் பண்ணி படிச்சிருக்காங்க. இவங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் 2026க்கான கம்ப்ளீட் சீட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் கைட் ஃபார் நீட் 2026 ஆஸ்பிரன்ட்ஸ், ரைட்டா? இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். எங்கெங்கே எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எந்த காலேஜஸில் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் நம்ம கவுன்சிலிங்கில் வந்து பார்த்துடலாம். சார் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங்லாம் எங்களுக்கு தலை சுத்தம் சார், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் சார் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் கவலையப்படாதீங்க. ஆர்ஜியோட கவுன்சிலிங் டீம் இருக்குது. அவங்க உங்களுக்கு நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி சீட்டு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில் பண்றதுலேருந்து சாய்ஸ் லாக் பண்ணி அதுக்கப்புறம் சீட்டு எடுத்து அப்புறம் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் தமிழ்நாடு மற்றும் அதர் ஸ்டேட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா, இது எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம், ஆர்ஜிஆரோட சப்போர்ட் சிஸ்டமான கவுன்சிலிங் சப்போர்ட் சிஸ்டம் எடுத்துக்கலாம். நீங்க 15,000 + டாக்ஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா போறோம், உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து ஆர்ஜிஆர்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம், ரைட்டா? அதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 9384810298 இந்த நம்பர்ல கால் பண்ணீங்கன்னா போறோம், நாங்க வந்து உங்களுக்கு சொல்றோம், ரைட்டா? அடுத்தது இல்ல சார் இன்னொரு நம்பர் சொல்லுங்க சார், அது எடுக்கலாம்னா என்ன பண்றது அப்படின்னா 8925824317 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க, ரைட்? ஓகே, இப்போ நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒய் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் இஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி இஸ் ஒன் ஆஃப் த இந்தியா ஸ்ட்ராங்கஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் எஜுகேஷன். நம்ம இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளது தான். சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஈக்குவல் டு வந்து பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டா சீட் அளவுக்கு இருக்கு, ரைட்டா? ஆனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீட்டு கம்மி. கிட்டத்தட்ட 5350 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. இதுல வந்து ரிசர்வேஷன் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஆல் இண்டியா கோட்டால ரிசர்வேஷன் சிஸ்டம் வேற, இங்கத்துக்கு ரிசர்வேஷன் சிஸ்டம் வேணும். ஏன்னா அங்க வந்து ஓபிசி என்சிஎலுக்கு தான் பார்த்தீங்கன்னா 27% தராங்க. இங்க ஓபிசி என்சிஎல் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில். ஏன்னா பிசி பிசிஎம் எம்பிசி அப்படின்ற ஸ்பிளிட் அப் 26.5% பிசி, தென் 3.5% வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், 20% வந்து எம்பிசிக்கு இருக்கு. ஏன்னா அது ஜாஸ்தியா இருக்கு. அதே போல எஸ்சிஓ இருக்கு 15% ஆல் இண்டியால. பட் இங்க வந்து எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 3% வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்கு. 1% வந்து எஸ்டிக்கு, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7.5%. அதுல அந்த வேரியேஷன் வந்து இருக்கு. இங்க ஜென்ரலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 31% வந்து இருக்கும். ஆல் இண்டியால வந்து இடபிள்யூஎஸ் கோட்டான்னு இருக்கு. இங்க அது கிடையாது. அதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021ல ஒரு 11 காலேஜ் வந்ததுக்கு அப்புறமா கட் ஆஃப் வந்து அந்த வருஷம் ரொம்பவே டிராப் ஆச்சு. அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து கட் ஆஃப் ஏறிடுச்சு. அப்புறமா திருப்பியும் வந்து லாஸ்ட் இயர் வந்து பேப்பர் டஃப்ன்றதுனால கட் ஆஃப் என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நம்ம படிக்கிற பசங்க எடுத்துன்னு தான் இருக்கிறாங்க, வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரூரல் டிஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல இப்போ கிருஷ்ணகிரி அங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் இல்லாமல் இருந்தது. நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் இல்லாமல், அந்த காலேஜ் வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவும் நல்ல டெவலப்மெண்ட் இன்னைக்கு பார்க்கலாம். நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். இன்ஸ்டியூஷனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கேட்டகரியாக பிரியுது. ஒன்று வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு நம்மளுக்கு 38 காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் இருக்கு. என்ன சார் 38, எப்படி சார் 38 வந்தது அப்படின்னு நிறைய பேர் சொன்னது கட்டப்புன்னு கேட்டீங்கன்னா 36 தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 தான். 36 வந்து பியூர் கவர்மெண்ட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி செமி கவர்மெண்ட். சரி, அப்போ இன்னொன்று என்னன்னா சார் வந்ததுன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு, தெரியும்ல, எய்ம்ஸ்.
செங்கலை காமிச்சாங்களே அதுதான். உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதுரையில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க பேட்ச் வந்து வெளியே வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு முடியறதுக்குள்ளேயே ஸ்டேஜ், ரைட். இதுல தென் செகண்ட் ஸ்டேஜ் நம்ம எடுத்தோம்னா பிரைவேட் செக்டர். பிரைவேட் செக்டர்ல வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. உதாரணத்துக்கு எதனா ஒரு காலேஜ் பத்தி சொல்லுங்க சார்னா முத்துக்குமரன் இருக்கு, பனிமலர் இருக்கு, தேகூர் இருக்கு, இந்த மாதிரியான காலேஜ், பிஎஸ்ஜி இருக்கு, தென் வந்து எம்சிஹெச் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்ஆர்எம் வந்து திருச்சியில இருக்கு. பெரம்பலூர்ல வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன், இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் அண்டர் பிரைவேட் செக்டார்ல வந்து 22 காலேஜஸ் இருக்கு. தென் 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஏன் சார்னா தனலட்சுமி சீனிவாசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு, சீனிவாசன். தென் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா இருக்கு, அதே போல தர்ஷஷீலா புதுசாக வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு 5 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு. அது இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமச்சந்திரா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. செப்பரேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டி 13 டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு. இந்த 13 யூனிவர்சிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துலையும் பார்க்குறப்ப கவர்மெண்ட் கோட்டால வந்து 85% நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபில் பண்ணோம். மீதி 15% ஆல் இந்தியாவில் எம்சிசி பண்ணுவாங்க. பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சீட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபில் பண்ணும். டீம்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா கோட்டால எம்சிசி தான் வந்து இந்த இது வந்து பண்ணுவாங்க. இது ரொம்பவே முக்கியம். யாரெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்க, கவுன்சிலிங் மூலமா இந்த வாட்டி சீட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் வரதுக்கான வாய்ப்புகளை யூடியூப் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும், ரைட். இதுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்க சீட்ஸ்ல 2 செப்பரேட் ட்ராக்ஸ். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. 15% கோட்டா நடக்கும். அது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. 100% டீம்ட் யூனிவர்சிட்டி பார்த்தோம் இல்லையா, நம்ம ராமச்சந்திரா மாதிரி இருக்கு, தென் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எம்சிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்மர், இவங்களுக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் இந்தியா கவுன்சிலிங் கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கான அட்மிஷன்ஸை வந்து பண்ணுவாங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா ப்ளஸ் வந்து டீம்ட் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ், சிக்மார் இவங்க எல்லாத்துக்குமே வந்து யார் பண்ணுறா, எம்சிசி தான் கவுன்சிலிங் வந்து பண்ணுவாங்க. அதுக்கான தனி அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அது தனி ப்ராசஸ், நம்ம அதை பண்ணணும். மீதி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாவில் வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்கு, டிஎம்இ நம்மளுக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் கீழ்பாக்கில் இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 85%க்கான சீட்ஸை வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. தென் 100% பிரைவேட் காலேஜஸ்க்கு பண்ணுறாங்க. தென் 100% பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து பண்ணுறாங்க, ரைட்டா. இது வந்து ரொம்பவே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 2 அப்ளிகேஷன் போட வேண்டியது இருக்கும். நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம எய்ம்ஸ், ஜிப்மர் இல்லைனா டீம்ட் யூனிவர்சிட்டி இல்லைனா வந்து கவர்மெண்ட்ல 15% கோட்டா எடுக்கணும் அப்படின்னா நம்ம எம்சிசி கவுன்சிலிங் மூலமா போகணும். தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் சார் அப்படின்றப்ப தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் போடணும். 2மே வேணும்னு நினைக்கிறவங்க 2 அப்ளிகேஷனுமே நம்ம போடலாம், ரைட்டா. இதுல நம்ம முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா சீட் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 5350 சீட்ஸ் இருக்கு. இதுல வந்து 85% சீட்ஸ், 15% சீட் இன்க்ளூட் ஆனது தான் இது. தென் வந்து இந்த சீட்டை எடுக்கணும் அப்படின்றப்ப இந்த வருஷம் அப்படின்றப்ப மினிமம் பார்த்தோம்னா ஒரு 530 மார்க்ஸ்னா சேஃபர் மார்க் டு கெட் கவர்மெண்ட் சீட். பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 3200 சீட்ஸ் கிட்ட இருக்கு. இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து யார் கண்டக்ட் பண்ணுவான்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டிஎம்இ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அத்தாரிட்டி. தென் இதுலயும் கவர்மெண்ட் கோட்டா வந்து பேக்கப் இருக்கு, ரைட். இதுல கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் பிரைவேட் காலேஜஸ்ல நம்ம போக முடியும். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் சீட்ஸுக்கு வாங்கினா நம்மளுக்கு எவ்வளவு சார் மார்க் இருந்தா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு 480 470 மார்க் இருந்ததுன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜஸ்ல. அதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னா 4.5 லட்சம் ரூபாய், ரைட்டா, ரைட். இதுவே பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 450 மார்க் வரைக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்குமானா கிடைக்காது. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் ஏதோ ஒன்று சார் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு 450 மார்க் பிரைவேட் யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எப்படி பேப்பர் லெவல் டஃபாக இருந்தோ அதே மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 450 மார்க் இருந்ததுன்னா இதுவும் வந்து தமிழ்நாடுல டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதுலயும் வந்து கவர்மெண்ட் கோட்டா இருக்கு. அகைன் வந்து இதுலயும் பிரைவேட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இப்போ பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டானா எவ்வளவு சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் ஃபீஸ். இதுவே பிரைவேட் யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா 16,20,000.
16,20,000 வந்து இதில் ஃபீஸாக வந்துடும். டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரைக்கும் 2,800 சீட்ஸ் வந்து தமிழ்நாடு மொத்தமாக இருக்குது. இது எம்சிசி தான் வந்து கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க. அவைலபிலிட்டி இதில் வந்து சீட் நம்ம ஓரளவுக்கு எடுக்கிறதுக்கு முடியும். ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 170 மார்க் வரைக்கும் இதில் நம்மளுக்கு லாஸ்ட் ரவுண்டில் சீட் வந்து கிடைச்சிது. ஒரு 250 மார்க்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்டு எடுத்துடலாம். ரைட், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கள்ளக்குறிச்சி, விருதுநகர், நாமக்கல், தென் நீல்கிரிஸ், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ் சொந்தமாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து நல்ல டெவலப்மெண்ட் கூட இந்த இடத்துல வந்து இருந்து இதனால வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக ஆச்சு. பட் அகைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பேப்பர் வந்து லாஸ்ட் இயர் கொஞ்சம் டஃப், பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டஃப். அதனால் எப்படி பேப்பர் பொசிஷன் இருக்கும் அப்படின்றது தெரியாதனால பசங்க மறந்து போயிட்டாங்க. பட் ஈஸி தான், பட் அந்த டைப்பில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் இல்லாதனால அந்த இடத்துல டைம் கன்சியூம் நிறைய எடுத்துக்குது. அதனால் அந்த குழந்தைங்களால பண்ண முடியாமல் போயிடுச்சுன்றது தான் உண்மையை தவிர கொஸ்டின் டஃப் இல்லை. கொஸ்டின் கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னும் ஒரு 1 hour கொடுத்தா 720 எல்லாருமே அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அதனால் லாஸ்ட் இயர் வந்துருச்சு, அதே ப்ராக்டிஸ் தான் இந்த வருஷம் இருக்கிறதுனால இந்த வருஷம் கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தமிழ்நாடு ரிசர்வேஷன் வந்து வேற டைப் 31% இருக்குது. பிசி வந்து 26%, பிசி 3% கொடுக்குறாங்க. எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 20%, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சியை வந்து 3%, எஸ்டிக்கு வந்து 1%. இதே வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டா ஒன்று கொடுக்குறாங்க. டோட்டல் சீட்ஸில் 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 7.5% அந்த டோட்டல் சீட்டில் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் அந்த ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சீட்ஸ் இருக்குது. இதில் குழந்தைங்களுக்கு என்னென்னா ஃபீஸே கிடையாது. டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லை, படிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தங்கறதுக்கு, ஹாஸ்டல் மெஸ் எல்லாமே ஃப்ரீ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் இருக்குது. அதில் பிடபிள்யூடிக்கு வந்து ஒரு 5% ரிசர்வேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு 14 சீட்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து ஒரு 8 சீட் இருக்குது. இதில் டயர் 1 காலேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான காலேஜஸ் டயர் 1 காலேஜஸில். இதுவே வந்து ப்ரைவேட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல டாப் காலேஜஸ்னால் பிஹெச்சி கோயம்புத்தூர், சிஎம்சி வெள்ளூர், சவிதா, ராமச்சந்திரா, எஸ்ஆர்எம், இது 3 வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிலையும் ப்ரைவேட்லையும் வந்துருது. ரைட்டா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் நம்மளுக்கு இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, நீட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்ததுன்னா அப்ளை பண்ணுறதுக்குலாம் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கம்பல்சரி வேணும். அதுவும் கவர்மெண்ட் கோட்டா எஸ்பெஷலி எடுக்கணுன்றவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்தாதான் நம்ம இங்கே சீட்டை வந்து கிளைம் பண்ண முடியும். அதனால கண்டிப்பாக என்ன பண்ணணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். டிவல் போர்ட்டல் மானிட்டரிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஆல் இந்தியா கோட்டாலே சீட் எடுக்க போகிறேன் சார், எனக்கு அங்கே போனாலும் ஓகே தான், இங்கே கிடைச்சாலும் எனக்கு ஓகே, நல்ல மார்க் நான் வச்சுட்டு இருக்கேன், எய்ம்ஸ், ஜிப்மர்ன்ற காலேஜஸ் எடுத்தாலும் பரவாயில்ல ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அது பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தமிழ்நாடு கோட்டாவோட சீட் எடுக்கணும் அப்படின்னா அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்பவே முக்கியம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கும் இருக்கணும். அப்பா அம்மாவில் யாருன்னா ஒருத்தருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரிஜினல். ரைட்டா, அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. பிசிஎம் எரர் அதெல்லாம் அந்த கொஞ்சத்தையும் என்னன்றதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். யாருக்கு அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, தென் பிசிசி. ஏன் சார் பிசிசினா பேக்வேர்டு வந்து கன்வெர்ட் ஆயிருப்பாங்கல்ல, கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்ல வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. அதனால பிசி கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்துருவாங்க. அவங்களுக்கும் less than 2.5 lakhs கீழே இன்கமாக இருந்ததுன்னா டியூஷன் ஃபீஸு ஃப்ரீ. நாட் ஓன்லி கவர்மெண்ட் கோட்டா, இந்த ப்ரைவேட்டில் வந்து கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, பியூர் கவர்மெண்ட் கோட்டாவில் 6,000 ஃப்ரீ கொடுத்துருவாங்க டியூஷன் ஃபீஸில். 18,000 டியூஷன் ஃபீஸ்னா 6,000 ரூபாய் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து அதில் வந்து இருக்குது இன்க்ளூடட். அந்த 6,000 ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு, எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு, பிசிசி கேண்டிடேட்டுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுவே பிரைவேட் காலேஜில் 4.5 லட்ச ரூபாய் வாங்குறாங்க இல்லையா, பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 5-20 வாங்குறாங்களே, அது கூட என்னன்றாங்க 2.5 lakhs கீழே நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப்பில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் அது வந்து பே பண்ணிடுவாங்க நம்மளுக்கு. ரைட்டாக நம்ம வாங்கி அப்புறமா காலேஜஸ்க்கு கட்டிக்கலாம். அதனால இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டும் ரொம்ப கம்பல்சரி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் ரவுண்ட் ஆகும், அப்புறம் தேர்ட் ரவுண்ட் வரும். அப்புறமா வந்து மாப்பப்னுவாங்க, ஸ்டே வேகன்சின்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து அடிஷ்னல் ஸ்டே வேகன்சியும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ரைட்டா, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரியலன்னா கூட பரவாயில்ல, அதுதான் ஏற்கனவே ஸ்டார்டிங் பண்ணுறப்ப சொன்னோம். RGR Academy டீம் இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ ஃபார் த கவுன்சிலிங் ப்ராசஸ். 15,000 + tax 17,700 நீங்கள் பே பண்ணிங்கன்னா போகிறோம். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது
சார் இந்த நீட் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு சார், ஆனால் எப்படி எழுதுறதுனே தெரியல சார், இப்போதான் நான் எங்கள் குழந்தை +2 முடித்தான் அப்படின்னா ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் என்ன பண்ணுறோம், ஆர்ஜிஆர் அகாடமி ஸ்பெஷல் கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஸ்பெஷல் ஏன் சார் ஸ்பெஷல் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னா, எந்த இன்ஸ்டியூஷனுமே ஒரு கிராஷ் கோர்ஸில் வந்து குவாலிஃபை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆர்ஜிஆர் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய ஆன்லைன் கிராஷ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம். நீங்கள் குவாலிஃபை பண்ண வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு. குவாலிஃபை என்னென்ன சார், பாஸ் பண்ண வச்சு கொடுக்குறோம் அப்படின்ற கமிட்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு 33 நாளைக்கு இந்த கோர்ஸ் நடக்குது. 11,800 நம்ம வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். நீங்கள் யாருக்குன்னா ஐடியா இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் குவாலிஃபை பண்ணணும் சார், ஏன் குவாலிஃபை பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்கன்னா, அப்ராட்ல போய் படிச்சிக்கலாம்ப்பா, இங்கெல்லாம் இவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு ஒருத்தங்க நினைப்பாங்க. சில பேர் என்னப்பாங்க, நம்மளுக்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜுக்கு அடைக்கிற அளவுக்கு எங்கே நம்மளுக்கு மார்க் வரும் அப்படின்னு ஒரு 200 எடுப்பேன் சார், 250 எடுப்பேன் சார், எனக்கு கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டிங்கன்னா கூட போதும் சார் குவாலிஃபை ஆகிறதுக்கு, நான் ஏதோ டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையோ நான் லாஸ்ட் ரவுண்டில் எதனா கிடைச்சதுனால மீது போனால் கூட நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்றவங்களாம் இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு 150 170 மார்க் வந்தால் கூட நம்ம ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர்ந்துக்கலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து we are giving the assurance இந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோக்கஸ் கொடுக்குறோம். ஆனால் என்னென்னா, நாங்கள் என்னெல்லாம் அந்த டைமில் வந்து படிக்கணும்னு சொல்கிறோமோ, என்னெல்லாம் கிளாஸ் எடுக்கிறோமோ தப்பாமல் அந்த டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக எழுதி எங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்டோட பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். அதை நான் பாஸ் பண்ணி வச்சு கொடுக்குறோம் அப்படின்றது கொடுக்குறோம். இன்னொரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதே இதில் சார் ஆன்லைனில் இருக்கட்டும் சார், எங்களுக்கு நேராக தான் சார் வந்து படிக்கணும், அதுவும் உங்ககிட்டயே வந்து இருக்கணும் சார், ஹாஸ்டல்லே தங்கி படிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார், நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி வந்து நான் ரொம்ப தரவாக இருக்கேன், நூக்கன் கார்னரில் நீங்கள் எங்கே கேட்டாலும் நான் பண்ணிடுவேன், எனக்கு லாஸ்ட் டைமில் கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து சீட்டை அடிச்சிடுவேன் சார் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து படிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் டேக்ஸ் 29,500 நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு அக்காமடேஷனு அதெல்லாம் தேவைன்னாலும் அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளதே வந்து இருக்குது ரைட்டாக. படிக்கிறதுக்கு மட்டும் 29,500. ஏன் சார் இவ்வளோ ஜாஸ்தி இருக்குன்னா, நம்மளது வந்து பேட்ச் சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் நம்ம கொடுப்போம் அப்படின்ற கேரண்டி கொடுக்குறோம். அதே போல் ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டட் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, புரியும். இருந்தாலும் நீங்கள் அந்த கண்டென்ட் எல்லாம் தெளிவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ரைட்டு சார், இந்த எப்படி தான் இருந்தாலும் அந்த ஷார்ட் டூரேஷனில் என்னால் வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது சார், நான் 1 இயர் பிரேக் பண்ணி படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க சில பேர். அதுவும் பிரேக் பண்ணி படிக்கிறப்ப கவர்மெண்ட் காலேஜ் கோட்டா சீட்டு எடுத்துடணும் சார், கவர்மெண்ட் காலேஜோ இல்லைனா கவர்மெண்ட் கோட்டா சீட்டோ நான் வந்து எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்களா. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஆர்ஜிஆரில் ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்னு போட்டு ரெசிடென்ஷியல் ப்ளஸ் நான் ரெசிடென்ஷியல் ரெண்டுமே இருக்குது, தங்கியும் படிக்கலாம் இல்லை வீட்டில் இருந்தால் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பேட்ச் கொடுத்துருக்கோம். அதில் 20 ஸ்டூடெண்ட் தான் பேட்ச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா மென்டார்ஸு, தென் சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். ஒரு 20 ஸ்டூடெண்ட் இருக்க ஒரு பேட்சுக்கு ஒரு 16 பேர் சப்போர்ட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ தெரியணுமோ அதெல்லாத்தையும் நம்ம பேட்சில் அந்த மென்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைங்கள என்ன பண்ண வைப்பாங்க, படிக்க வச்சு மார்க் ஸ்கோர் பண்ண வச்சிருவோம். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இந்த ப்ரோக்ராமு சென்னையில் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் அண்ணா நகரில் நடக்குது. உங்களுக்கு ஐடியா இருக்குது 20ல் 1 நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏன் 20ல் 1 அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எடுக்கிறதுக்கு 100% நம்ம அஷூரன்ஸ் கொடுக்குறோம். இல்லைனா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்ணுற உத்தரவாதமும் உங்களுக்கு அளிக்கப்படுது இந்த ப்ரோக்ராமில். அதனால் இந்த மாதிரி ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமில் நீங்கள் இருக்கலாம் இல்லையா, அதனால் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். 20ல் 1 இருந்து மெடிக்கல் காலேஜில் அதுவும் கவர்மெண்ட் கோட்டாவில் 2027 சீட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இமிடியேட்டாக கால் பண்ண வேண்டிய நம்பர் 8695186953. ஓகே, இது நல்லா இருக்குல்ல, அருமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை நீங்கள் போய் யாருக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்களா என்னைக்குன்னா, இவ்வளோ அளவுக்கு கேரண்டியாக இருக்குப்பா, நீ போய் சேர்ந்தனா உனக்கு சீட்டு அஷ்யூர்டுப்பா அப்படின்னு யாருன்னா நீங்கள் எதனா ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, அப்புறமா இதை வாங்கிக்கோ அதை வாங்கி, ஆனால் உங்களுக்கு அது மாதிரி சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காங்க. ஆனால் ஆர்ஜிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பெஷலி வந்து லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் சில ஃபேமிலி சுச்சுவேஷன்னால, மேரேஜ் ஆனதுனால, உடல் உபாதைகள்னால அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போய் வேலை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. இருந்தாலும் ஃபேமிலிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய லேடிஸ் வந்து விருப்பப்படுறாங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், என் குழந்தை படிக்கிறதுக்கு நான் ஃபீஸை கட்டுறதுக்கு எதனா நான் இன்கம் ஏர்ன் பண்ணா நான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க எய்ம் பண்ணக்கூடிய இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது வருமானத்தை ஏர்ன் பண்ணணும் ஒரு முறையான வழியில அப்படின்னா, ஆர்ஜிஆர்ல நம்ம ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்றோம் இல்லையா. இந்த ப்ரோக்ராம்ஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க வந்து நம்ம கிட்ட சேர்றப்ப உங்களுக்கான ஒரு மாதத்துக்கு நீங்க குறைஞ்சது ஒரு 50ல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? லேடிஸ் மட்டும் இல்லை,
வேலைக்கு போற ஆண்கள் இருந்தா கூட பரவாயில்ல, அடிஷனல் இன்கம் எதனா ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா, சார் எங்க சார் நாங்க போறது? உங்க வீட்டு தெருவுல எடுத்து பாருங்க. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மாணவர் இருக்காங்க. 6ல இருந்து 12 வரைக்கும் படிக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஒரு தெருவுலயே கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 இருப்பாங்க. அப்ப உங்க சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? உங்க பக்கத்து தெருவுல எவ்வளவு இருப்பாங்க? எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 மாணவர்கள் தெரியுங்க. ஒரு 100 மாணவர்கள் தாராளமா தெரியும். அந்த 100 மாணவர்கள்ல நீங்க ஆர்ஜிஆர்ல இருக்கக்கூடிய 6ல இருந்து 10 ப்ரோகிராம், 11, 12க்கான ப்ரோகிராம், டிராப்பர்ஸ் ப்ரோகிராம், அதே போல வந்து பிளஸ் 10th முடிச்சுட்டு 11ல போய் இன்டிகிரேட்டட் படிக்கணும். ஸ்கூலும் இந்த நீட், ஜேஇ இல்ல வேற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் சேர்த்த மாதிரி படிக்கணும் அப்படின்ற மாதிரி யாருன்னா ஐடியா இருந்ததுன்னா, இவங்கள நீங்க ஆர்ஜிஆரோட ப்ரோகிராம்ல நீங்க தாராளமா ரெஃபர் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு 50,000ல இருந்து 2,00,000 ரூபாய் வரைக்கும் மாசத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கான அருமையான வாய்ப்பை வந்து ஆர்ஜிஆர் கொடுக்கும். இந்த விஷயத்த நீங்க மட்டும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன்னா ஆன்லைன்லயே நம்ம கிளாஸ் இருக்கு, ஆஃப்லைன்லயும் கிளாஸஸ் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சென்னையில தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. த்ரூ அவுட் இந்தியால எங்க இருந்து வேணாலும் இந்த கிளாஸஸ் வந்து அவங்க படிக்கலாம். ரெஃபர் பண்ணுங்க, நீங்களும் ஏர்ன் பண்ணுங்க. ஓகே, வாங்க சேர்ந்து முன்னேறலாம். தேங்க் யூ.